Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் படி இன்றைக்கி டே 51 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி டே 51 ஆல்ரெடி 50 days முடிஞ்சிருக்கு. அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு அந்த 50 daysலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 100 rupees கீழே பட்ஜெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் நீடில் பியூட்டிஃபுல்லாக அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். 30 rupees பட்ஜெட்டில், 50 rupees பட்ஜெட்டில், 100 rupees பட்ஜெட்டில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸோட மெட்டீரியல் தான். ஸோ ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸ் மெட்டீரியல். ஸோ கமெண்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாத மெட்டீரியல் கிடைக்கும்போது அதில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு பிளாக் கலர் தான். ஸோ இந்த மெட்டீரியலுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் தான். ஸோ ஜரி த்ரெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு ஆரி ஒர்க் பண்ணணுன்னாலே ஜரி த்ரெட் தான் ரொம்பவும் தேவைப்படுது. அண்ட் என்னோடய கமெண்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஃப்ரீயாக ஆரி ஒர்க் சொல்லி கொடுப்பீங்களா, ஆரி கிளாஸ் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக போடுவேன். என்னோடய 100 days சேலஞ்ச் முடியட்டும். 100 days சேலஞ்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த சேலஞ்சை ஃபஸ்ட்டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஆரி நீடில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் அது கூட ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன் சில்வர் கலரில். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் சில்வர் கலரில். அண்ட் இது சுகர் பீட்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது, இதுவும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த இவ்வளோ யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப அழகான ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் மாதிரியான ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பட்ஜெட் பார்த்திங்கன்னா நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் ஜஸ்ட் 20 rupees தான். அண்டு இந்த நம்மளோட ஆரி பீட்ஸ் 10 rupees. இது பார்த்திங்கன்னா சின்ன பேக் தான். ஸோ 10 rupees கிடச்சிருச்சு. அண்ட் இந்த சுகர் பீட்ஸும் 10 rupees தான். ஸோ 40 ப்ளஸ் நம்மளோட கிளிட்டர் 10 rupees. ஸோ 50 rupees. ஸோ இன்றைக்கி 50 rupees பட்ஜெட்டில் தான் நம்ம அழகான ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து நம்ம கையாலே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கு தனியாக வெளியே கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லர்கிட்ட கொடுத்து ட்ரா பண்ணி வாங்கி நீங்களே பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியும், உங்களோட அளவு ப்ளவுஸ் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுஸை வச்சு என்னால் எப்படி ட்ரா பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கூட ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இது என்னோடய ஃப்ரெண்டோட ப்ளவுஸ் தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வீடியோஸில் 4 blouses கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ப்ளவுசஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் ப்ளவுஸ் இருந்துச்சு ஃபேன்சி சாரீக்கு. அண்ட் இதுவுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேன்சி மாதிரியான ஒரு மெட்டீரியலுக்காக தான் பண்ண போகிறோம். அண்ட் அந்த பிளாக் அண்டு செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கும் நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருந்தேன். அண்ட் தேர்ட் அகெயின் இது ஒரு பிளாக், இதுவும் ஒரு ஃபேன்சி மாதிரியான ஒரு டைப் ஆஃப் சாரீக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டு நியர்லி 3-4 days ஆகுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியலை. ஸோ இப்போ மறுபடியும் உங்களுக்காக நம்மளோட சேலஞ்சை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக கூட போட்டிருந்தேன். ஸோ அது நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஷார்ட்ஸ்லேயுமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இது செயின் ஸ்டிச் போடுறது ரொம்பவுமே ஈஸி தான். அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களால் கொஞ்சம் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம் உங்களால். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செயின் ஸ்டிச் அண்ட் எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே செயின் ஸ்டிச் போட்டு ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது என்னால். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த செயின் ஸ்டிச் எதுக்கு போடுறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கும். ஸோ ஆரி நீடில்லையுமே நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பேஸ் ஆர் இந்த பார்டர் எண்டில் நம்ம இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் கொடுப்போம் ஸ்டார்ட் பண்ணும்போது. அண்ட் இங்கே நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அண்ட் இது ரொம்பவுமே ஈஸி. நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ரோவாக போட்டாலும் சரி, டபுள் ரோவாக போட்டாலும் சரி, பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதுங்க, உங்களால் நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும். எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே உங்களால் வந்து
பீட்ஸோட யூசேஜ் வந்து கம்மி பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணக்கூடாது. குட்டி குட்டியாக பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க பண்ண ஒர்க் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்க என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு. அண்ட் அதை எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. க்ரீன் கலர் ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அவங்க நெக்குக்கு இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. நெக்குக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக போஸ்ட் போடுறேன் அவங்களோட ஒர்க்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு லைக் போட்டுருங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்க வந்து செயின் ஸ்டிச் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து தான் நான் செயின் ஸ்டிச் போட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடுங்க. அண்ட் நம்ம வந்து ரொம்ப லோவான பட்ஜெட்டில் நம்ம கையாலே இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. ஸோ அப்படி இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி எடுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரோ நான் வந்து நம்மளோட சுகர் பீட்ஸை தான் அரேஞ்ச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக இங்கே பாருங்கள் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் 8 எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு 4நாலும் ஓகே, 6நாலும் ஓகே. நான் நார்மலி பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது 4 ஸ்டிச் பண்ணுவேன். சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது 6 அல்லது 8 ஸ்டிச் பண்ணுவேன். 6 ஆர் 8 ஸ்டிச் பண்ணுவேன். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் 8 ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஜஸ்ட் வந்து ஃபுல்லாக நீங்கள் அவங்களோட ஆரி பீட்ஸை கோர்த்து எடுத்துகிட்டு P7000 க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்டு இந்த 100 days சேலஞ்ச் முடியும் போது கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் 100 days சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பாக வந்து ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரி நீடில் நம்ம எந்த மாதிரி பண்ணுறது. அண்ட் ஆரி நீடில்லையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் மட்டும் போட்ட தெரிஞ்சாலே உங்களால் நிறையா டிசைன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் இந்த பீட்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சின்னதாக தெரிஞ்சாலே போதும். அண்ட் அதுக்கப்புறம் அது கூட நம்ம எம்ப்ராய்டரியும் பார்க்கலாம். ஸோ இந்த 100 days சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். அண்டு இது வந்து எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அண்டு எனக்கு வந்து பர்சனலாக வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுறீங்க. உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறீங்க. அது நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது. அண்டு இன்னுமே நிறைய பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக 100 days சேலஞ்ச் உங்களுக்கு போடுறேன். அண்டு நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமாக போட்டிருப்பேன். அண்ட் வந்து ஒவ்வொரு பட்ஜெட்டில் பண்ணியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 100 rupees தான். ஸோ 100க்கு மேலே நம்ம வீடியோஸ் போடலை. ஸோ நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் உங்கள் கையாலே பண்ணும்போது உங்களால் புது புது டிசைன்ஸ் போட முடியும். அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். புது புது ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து உங்களால் அடுத்த ப்ளவுஸஸுக்கும் உங்களால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும், ரிமைனிங் இருக்கக்கூடியது. அண்ட் நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோ வந்து எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படியெல்லாம் நம்ம வந்து அழகாக பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது, எப்படியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணலாம், எப்படியெல்லாம் வச்சா கருக்காது பீட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா லாஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாக நம்மளோட சுகர் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணி சூப்பராக எடுத்திருக்கோம் பாருங்கள். இப்போ செயின் ஸ்டிச்சும் போட்டாச்சு. அதுக்கு மேலே நம்ம அழகாக ஒரு ரோ நம்மளோட சுகர் பீட்ஸையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே வந்து சின்னதாக ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தா அழகான பீட்ஸ் வச்சு ஒரு குட்டி ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது டார்க் கலர்டு கிளாத்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒயிட் பென்சில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லைட் கலர் க்ளோத்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது பிளாக் பென்சில் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது பிளாக் கலரானதுனால நான் வந்து ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி சும்மா குட்டியாக டாட்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த டாட்ஸில் பார்த்திங்கன்னா நான்
நான் வந்து ஒரு நம்மளோட ஆரி பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் குட்டியாக நான் வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 4 to 5 பீட்ஸ் தேவைப்படும். அதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து சும்மா நமக்கு கம்ஃபர்டபுள் எப்படியோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து த்ரெட்டை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி விட்டால் போதும், பர்ஃபெக்டாக இருக்கும். அண்டு கம்ப்ளீட்லி ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணியே நீங்கள் வந்து வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ண தான் போகிறேன். நீங்கள் பேஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பேஸ்ட் கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆரி பீட்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அண்டு இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபேன்சி டைப். ஸோ அதில் வந்து நிறைய சீக்வன்சஸ், நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு செட் ஆகிற மாதிரி அதில் இருக்கக்கூடிய டிசைன் மாதிரி தான் ஒன்று வந்து என்னோடய ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ஒரு டிசைன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த சாரீ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சாரியில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். பட் ப்ளவுஸ் வந்து ப்ளெயினாக தான் இருக்கும், ப்ளவுஸில் எந்த டிசைன்ஸுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த சாரீஸ் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் சாரீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நிறையவே டிசைன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த ப்ளவுஸில் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இந்த ப்ளவுஸையும் அதுக்கு செட் ஆகிற மாதிரி நாம் வந்து டிசைன் பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ளெயின் சாரீஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த சாரீஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸஸ்க்கு. ஆர் உங்களோட சில்க் சாரீஸாக இருக்கட்டும், எந்த மாதிரியான சாரீஸ்னாலும் நீங்கள் ப்ளவுஸஸுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், குட்டியாக ஃப்ளார் மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ளார் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ நீங்கள் செகண்ட் ஃப்ளார் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம டோட்டலி 6 ஃப்ளார்ஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். 6 டாட்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஒவ்வொரு டாட்ஸுக்கு மேலேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட், சஜஷன்ஸ், கமெண்ட்ஸ் எதுனாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோ போடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ், நிறையா சஜஷன்ஸும் கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கெல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது எனக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லைக் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டேஸோட சேலஞ்சஸையும் என்னால் ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய வைப் எனக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 6 ஃப்ளார்ஸ் கிட்ட இந்த ஸ்க்ரீன் இதில் பார்த்தீங்கன்னா 5 தான் தெரியுது, பட் 6 இருக்குது. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டிசைன் கொடுக்குறதா இருக்கேன். இதுக்கு பக்கத்தில் வந்து ட்ரா பண்ண போகிறேன், அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு டிசைன் தான் ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் ட்ரா பண்ணிவிட்டு அதில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா அந்த சாரியில் இருக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருக்கோம். இது ரொம்பவுமே சிம்பிள் தான். இது வந்து கண்டிப்பாக யாரால் வேணும்னாலும் ட்ரா பண்ண முடியும். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களோட மெட்டீரியல் வந்து உங்களோட ஃபேப்ரிக் வந்து டார்க் கலர்டுனால் நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவுமே ஈஸி தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். அண்டு இதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல லுக்கும் கொடுக்கும். அண்ட் இது ஃபேன்சி டைப் சாரீ அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி அந்த சாரியில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருக்குது. ட்ராப் பண்ணப்போவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்டு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்தால் போதும். ஸோ சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் சுகர் பீட்ஸில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது மேலே நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். அண்ட் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு க்ளூ அந்த டிசைனுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட பீட்ஸை கோர்த்துட்டு அதுக்கு மேலே அப்படியே நீங்கள் வந்து செட் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். செட் பண்ணி விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபைனலி அதோட எண்டில் நீங்கள் ஒரு நாட் போட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த டிசைனுக்கு போனால் போதும். அந்த மாதிரி பண்ணாலே போதும். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தேனா அப்படின்ட்டு கேட்டால் இல்லை. ஸோ அங்கங்கே நான் வந்து பேஸ்ட் கூட பண்ணி எடுத்திருந்தேன், அங்கங்கே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணுறது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவுமே டைம் எல்லாம் எடுக்காது. ஸோ நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு செயின் ஸ்டிச் நமக்கு தெரிஞ்சாலே போதும், நம்மளால் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கொடுக்க முடியும். அதில் ஒன் ஆஃப் த டிசைன்ஸ் இதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு கூட இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். அண்ட் உங்களோட சாரியோட ஜெரி வந்து கோல்டன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணுங்கள். இல்லை சில்வர் கலரில் இருந்துச்சுன்னா சில்வர் கலரில். அண்ட் நமக்கு ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த சாரியோட ஜரி அண்ட் இந்த சாரியோட டிசைன்ஸ் எல்லாமே சில்வர் கலரில் இருக்கிறதுனால நான் சில்வர் கலரில் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி நம்ம 50 டேஸோட வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துருப்போம். ஈவன் 30 ருபீஸ்லேருந்தே நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இந்த வீடியோஸ் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள். அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம வெறும் 50 ருபீஸ் பட்ஜெட்டில் இந்த மாதிரி சூப்பராக அழகாக டிசைன் பண்ணி எடுத்திருக்கோம். அதுவும் நம்ம கையாலே நார்மல் நீடில் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ஆரி நீடில் எனக்கு ஒர்க் பண்ண தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது பார்க்குறதுக்கு. பட் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம நார்மல் நீடில் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக யாராலையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு ப்ராப்பராக அழகாக பண்ணி எடுத்திருக்கோம். அதனால் கண்டிப்பாக ஆரி ஒர்க்குக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு நம்ம முடிச்சு எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் லைட்டோட எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் பாருங்கள். அண்ட் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் அங்கங்கே ஒரு கிளிட்டர் ஸ்டோன் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதை பேஸ்ட் பண்ணி விட போகிறேன். ஸோ உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளி வந்து ஜஸ்ட் அங்கங்கே பேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து B7000 க்ளூ தான் எப்போவுமே யூஸ் பண்ணணும். நான் எல்லா வீடியோஸ்லேயும் மோஸ்ட்லி சொல்லியிருக்கேன். அண்ட் க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸ் தாண்டினதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம முடிச்சு எடுத்திருக்கோம். அண்டு இதே மாதிரி நான் வந்து அந்த டிசைன்ஸோட மேலே, அதாவது டாப்லேயும் இந்த மாதிரி நம்மளோட ஸ்டோன் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு இதுவே ஓகே அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. சிம்பிளாக எனக்கு இந்த மாதிரி ஓகே அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஐடியா, சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணி டவுட்ஸ் கேட்குறீங்க, எங்கூட பேசுகிறீங்க. அதெல்லாம் எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ், என்னை ரொம்பவுமே நல்லா மோட்டிவேட் பண்ணுறீங்க, அதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்டு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம டே 52ல் இன்னொரு புது டிசைன் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பட் அவங்களுக்கு தெரியாது, ஆரி நீடில் பண்ண தெரியாது, ஸோ கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்குறதோடு அப்படியே விட்டுறாமல் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுசஸில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோ ஹார்டாலாம் இருக்காது, கஷ்டமாகவும் இருக்காது, அவ்வளோ டிஃபிகல்ட்டாக கண்டிப்பாக இருக்காது. ஒர்க் வந்து ஈஸியாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து டிவி பார்த்துக்கிட்டே பாட்டு கேட்டுகிட்டே எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அழகாக கைகளுக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹேண்ட் வந்து ஸ்லீவ்ஸ் அழகாக மடித்து காமிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி தான் இருக்குது, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.